பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதோ கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் எந்த கரியருக்காக, எந்த இமேஜ்க்காக, எந்த சொசைட்டியோட அங்கீகாரத்துக்காக நீங்கள் வந்து அந்த கேம் ஆடினீங்களோ அது வெளில போய் ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு ஆகும். அது உங்கள் கேம்குள்ளே இருக்கிற வரைக்கும் தெரியாது, அந்த ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் அது பெருமையாக இருக்கும். அது நீங்கள் ரன்னராக வரும்போதோ வின்னராக வரும்போதோ இல்லை அந்த கேம் முடிச்சுட்டு வெளில போகும்போது ஸ்டேஜில் நிற்கும் போதோ அப்படியே பிக் பாஸோட ஒரு கண்டஸ்டன்ட் நம்பன்னு. ஆனால் வெளில போய் நீங்கள் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது தான் நீங்கள் என்ன மாதிரி கேம் ஆடி இருக்கீங்க, எவ்வளோ கேவலமாக ஆடி இருக்கீங்க, இல்லை அந்த கேமுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்கள் கரியர் அடி வாங்குதா, இல்லை உங்களை நீங்களே உங்கள் மனசாட்சி கேள்வி கேட்குதா. கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நம்மளே இந்த அளவுக்கு மோசமாக ஒரு கேமுக்காக பண்ணியிருக்குமான்றதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு நியாயமான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்க வீட்டு ஆளுங்களே கூட சம்டைம்ஸ் கொஸ்டின் பண்ணலாம். நீ கேமுக்காக இவ்வளோ பண்ணியிருக்க, எங்களுக்கும் பிடிக்கல, சரி என்ன ஒன்று பண்ணிட்டேன், மேபி விக்ரம்கே இதை நிலமை வரலாம், அவங்க ஒய்ஃபே இதை கேட்கலாம், இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு. அதே மாதிரி கமருதீன் விஷயத்தில் அவங்க அக்காவுமே இந்த கேள்வி கேட்கல, ஏன்னா அவங்க அக்காவுக்கு சுத்தமாக அரோராவை பிடிக்கல, ஆனால் இவன் அரோரா பின்னாடி தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வேற யாரும் சொல்லணும்னு நினச்சேன். சாண்ட்ரா விஷயங்களுக்கு பிரஜன் செம்மாடி வாங்கிட்டு இருக்காரு வெளில, சாண்ட்ரா உள்ள பண்றதுக்கு எல்லாம். அப்போ வந்து அது கேமா பார்த்துட்டு வெளில வந்து விட்டுறணும்னு சொன்னாலுமே நம்மளுக்கு அது கேமை பார்த்துட்டு விட்டுறலாம், நம்ம ஒரு ரிவ்யூவரா யூடியூபர்ஸா விட்டுறலாம். ஆனா அந்த கேம்குள்ள இருந்து வெளில வந்தவங்களுக்கு அது அவ்வளவு சீக்கிரம் வெளில வர முடியாது. சோஷியல் மீடியா பார்க்கும்போது, அந்த ட்ரால்ஸ் பார்க்கும்போது, இல்ல அந்த கேம் அவங்க திருப்பி வெளில போய் ஏதாச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது மேபி அவங்க மத்தவங்க இவங்களுக்கு பண்ணதை அவங்க கூட சரி ஓகே கேம்கா பண்ணாங்கன்னு விட்டுலாம். ஆனா இவங்களே வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்ம இவ்வளவு மோசமாதோ சபை அதை கேப்டன்சி பண்ணதெல்லாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அவங்க அதுல இருந்து வெளில வரது அப்படின்னு சொல்லும்போது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு அது உறுத்தும். கமருதீன் மாதிரி ஆளுங்களுக்கோ, எஃப்ஜே மாதிரி ஆளுங்களுக்கோ, விக்ரம் மாதிரி ஆளுங்களுக்கோ அது உறுத்தாது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல பாரு கேம் டோட்டல் டேமேஜ் அப்படிங்கறதா அதை சேனல் பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறது அதை விட இதுவா இருக்கு. ஸோ ஓட்டிங்லுமே அவ வந்து தேர்டோ ஃபோர்த்தோ இன்னும் அவளை, ஏன்னா செகண்ட்ல திவ்யா இருக்கான்னு சொல்றாங்க, தேர்ட்ல பாருன்னு சொன்னாலுமே இன்னுமே பாருக்கான ஓட்டிங் டவுன் ஆகுனா கமருதீன் மேல போவா, ஏன்னா வினோத்தோட ஓட்ஸ் அவனுக்கு வருது அப்படின்னும் போது பாருக்கு ஏதாவது ஓட்ஸ் வருதா, என்ன அவன் விக்ரம் ஓட்ஸ் வருதா, இல்ல வேற யாராவது ஓட்டுனா அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறேன். வினோத் நாமினேஷன்ல இல்லைன்னா கமருதீன் ஓட்ஸ் வினோத்துக்கு வருது, கமருதீன் இல்லைன்னா கமருதீன் ஓட்ஸ் வினோத்துக்கு வருது. பாருக்கு என்ன பிரஜன் இல்லைன்னா சாண்ட்ரா ஓட்ஸ் வருது, விக்ரம் இல்லைன்னா அந்த விக்ரம் ஓட்ஸ் மற்றவங்களுக்கு போகுது. அப்போ வந்து இவளுக்கு யாரோட ஓட்ஸ் வருது, இவளுக்கு நியாயமா வர வேண்டிய ஓட்ஸே வரல, அதே முதல்ல இருந்து சேனல் கட் பண்ணி விட்டுட்டானுங்க அப்படின்னும் போது இவளுக்கு நியாயமா வர வேண்டிய ஓட்ஸை இந்த கமருதீனால விஷயங்கள் அடி வாங்குதுன்னு சொல்லும் போது எனக்கு புரியல. இதுல அந்த பொண்ணுக்கான ஒரு ஹிண்ட் உள்ள போய் அவ மண்டைக்குள்ள அவங்க அப்பா தான் கடவுளா இருக்கு, அவங்க அப்பா தான் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த கோவத்தையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் கொடுத்து இனிமேல் நான் கேம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு, நாங்கள் பழைய பாருவை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, ஆனா பழைய பாரு வருவாளான்னு எனக்கு தெரியல, ஏன்னா மூளை ஃபுல்லா மண்டை ஃபுல்லா குழம்பி போயிருக்கு. யார் சொன்னாலும் எடுத்துக்கிற மென்டாலிட்டி